இன்னைக்கு நம்ம கொங்கு சமையலில் நம்ம பார்க்க போகிறதுங்க லெமன் சாப்பாடுங்க. லெமன் சாப்பாடுக்கு தேவையான பொருட்கள் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். சாப்பாடு நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கடாயில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிய நம்ம கூடவே வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை பருப்பு ஒரு கை போட்டுக்கோங்க. நிலக்கடலை பருப்பு போட்டு ஒரு தாளிப்பு பண்ணிவிட்டு கூடவே சேர்ந்து கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு போட்டு ஒரு தாளிப்பு பண்ணிக்கோங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் முழுசாக போடுங்க. வெங்காயம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா 2 கீரி போட்டது, ஒரு வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. அதையும் சேர்ந்து போட்டு கொஞ்சம் நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா தாளிப்பு பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தாளிப்பு பண்ணி விட்டுட்டு வெங்காயம் நல்லா பொரிய விடுங்க. சாப்பாடு அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவிச்சு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆற விட்டுருங்க. சாப்பாடு நல்லா ஆறுனா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு எடுத்து உள்ளே கொட்டிக்கோங்க. சாப்பாடு உள்ளே கொட்டினதுக்கப்புறம் லெமன் தண்ணி மேலே ஊற்றுங்க. தாளிப்பு கூட லெமன் தண்ணி உள்ளே போட்டுறாதீங்க. கூடவே சேர்ந்து உப்பு போட்டுக்கோங்க. இப்போது மெதுவாக அதை கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான லெமன் சாப்பாடு ரெடிங்க. இப்போ தாங்க அந்த சீக்ரெட் ரெசிபி. இது கூட வந்து பார்த்திங்கன்னா வெந்தய பொடியும் பெருங்காயத்தூளும் ஒரு ஸ்பூன் போடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த லெமன் சாப்பாட்டோட ஹைலைட்டே அதுதான். ஏன்னா இப்போ வெளியில் வாங்கிட்டு இருக்கிற லெமன் சாப்பாடெல்லாம் பேரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளாகவும் லெமன் வாசம் அடிச்சுட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி லெமன் சாப்பாடு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷலுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி கேஸ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொத்தமல்லி தழை போடணுங்க. கொத்தமல்லி தழை வந்து பார்த்திங்கன்னா வெந்துடக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடை நல்லா வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா காரை பூசுகிற மாதிரி பூசி நீட்டாக அடுக்கி வச்சுட்டு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை போட்டு சமையல் வந்து பார்த்திங்கன்னா பரிமாறுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். மேற்கொண்டு நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.